வணக்கம். நாலடியார் பாடல் எண் 272. எத்துணையானும் ஏந்த அளவினால் சிற்றறம் செய்தார் தலைப்படுவர், மற்றைப் பெரும் செல்வம் எய்தியக்கால் பின் அரிதும் என்பார் அழிந்தார் பழிகடலத்துள். ஈற்றடி பாருங்க, அழிந்தார் பழிகடலத்துள் அப்படின்னு வருது. அழிந்தார், அழிவார் அப்படின்னு எதிர்காலத்தில் வர வேண்டியது அழிந்தார் என வந்தது. இது தெளிவு பற்றி வந்த கால வலு அமைதி. பழிகடல்ங்கிறது பண்புத்தொகை. அது பழியாகிய கடல் அப்படின்னு இருக்கணும். ஆனால் ஓசை இன்பம் நோக்கி அது பழிகடல்னு வந்துச்சு. அந்த வல்லெழுத்து மிகாமல் வந்து விட்டது. அப்புறம் கடலுள் தான் இருக்கணும். ஆனால் யாப்பிலக்கணம் சிதையும். வெண்பா யாப்பிலக்கணத்துக்கு வேண்டி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அத்து சாரியை போட்டு பழி கடலத்து உள், பழியாகிய கடலுனுள் ஆழ்ந்து அழிவார்கள். யார் அழிவார்கள்? அதான் முதலடியிலிருந்து பார்ப்போம். எத்துணையானும், எத்துணையானும்னா எவ்வளவு அளவானாலும், இயைந்த அளவினால், நம்மகிட்ட பொருள் எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கோ அந்த அளவினாலே சிற்று அறம், சிற்றறம் செய்தார். சிறு அறம்ங்கிறதா அங்கே சிற்றறம்னு வந்திருக்கு. அதாவது கிடைத்த பொருளுக்கு தகுந்தபடி சிறிய அறங்களை ஏனும், சிறு தர்மமாவது செய்தார், செய்தவர்கள் தலைப்படுவர். தலைப்படுதல்னா சிறப்படைதல், சிறப்படைவார்கள். மற்றை பெரும் செல்வம் எய்திய கால் அப்படின்னா, இந்த சிறு செல்வத்தை விட ரொம்ப நிறையாவே பொருள் சேர்ந்துருச்சு. மிகுந்த பொருள் எய்திய கால் கிடைத்தால், பெரும் செல்வம் எய்திய கால் பின் அரிதும் என்பார். இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம், அன்றறிவாம் என்று விடுறது. அதுதான் அதன் பின்பு அரிதும். அது அந்த தர்மம் செய்வதை பிறகு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம இருக்கிற பணத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்பார். அவங்க தான் அழிந்தார் பழிகடலத்துள். பாவமாகிய கடலுக்குள் வீழ்ந்து நாசம் அடைந்தவராவார் என்பது இந்த பாடலின் பொருளாகும்.